இந்த வீடியோவில் நம்ம Slapklatz ட்ரம் டேம்பர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரம் டேம்பர் அப்படின்னா நம்ம ட்ரம்லேருந்து வர ஓவர் டோன்ஸ், நம்ம ஸ்னேர் ட்ரம்லேருந்து டாம்லேருந்து வர அந்த எக்ஸ்ட்ரா ரிங்கிங் டோன்ஸை கட் பண்ணுறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி நான் அந்த மூஞ்சல் ட்ரம் டேம்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுக்கும் இந்த Slapklatzக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, எப்படி Slapklatz அந்த மூஞ்சல் ட்ரம் டேம்பரோட உணவே நல்லா இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த Slapklatz இந்த கம்பெனி வந்து இந்த ட்ரம் டேம்பர் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது 2 டைப்ஸ் ஆஃப் பேக்கேஜில் இருக்குது. ஒரு பேக்கேஜில் வந்து 4 பீஸ் வரும், இன்னொரு பேக்கேஜில் 10 பீஸ் வரும். இந்த 4 பீஸ் வர பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 2 வந்து பெருசாக இருக்கும், 2 சின்னதாக இருக்கும். அதுதான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. இதே இது அந்த 10 பேக்கில் வர்றது 2 பெருசாக இருக்கும், 2 மீடியம் சைஸ் இருக்கும், மற்ற 6மே சின்ன சைஸில் இருக்கும். இது நம்மளுக்கு 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. ஒன்று க்ரீன் ஏலியன் க்ரீன் கலர் சொல்கிறாங்க, இன்னொன்று கிளியர் ஒயிட் கலர். சில பேருக்கு அந்த க்ரீன் கலர் பிடிக்கும், சில பேர் அவங்க ட்ரம் ஃபுல்லாகவே அந்த ஒயிட் கலர் இருக்கிறது தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த கலர் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த Slapklatz ட்ரம் டேம்பரோட மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ரம்லேருந்து வர ஓவர் டோன்ஸ் கட் பண்ணும். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரம் வாசிருக்கிறீங்க, ஒரு டியூன் பண்ண நல்லா டியூன் பண்ண ஸ்னேர் ட்ரம் வாசிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நம்ம என்ன தான் ஒரு டியூன் நல்லா டைட் ஹை டியூன் பண்ணாலுமே நம்மளுக்கு அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஓவர் டோன், அந்த பஸ், அந்த ஸ்னேர் ட்ரம்மில் இருக்கிற அந்த வயர்ஸ்னால வருது, அது வந்து நம்ம டாமோட சவுண்ட்லாம் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கட் பண்ணணுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரம் டேம்பர் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ Slapklatzக்கு மூஞ்சலுக்கு என்ன வித்தியாசம்னா, மூஞ்சல் நீங்கள் அதை கட் பண்ணி ஒட்டுற மாதிரி இருக்கும். Slapklatz அப்படி இல்லை, ஸ்ட்ரைட் அவே ஃப்ரம் த பாக்ஸ்லேருந்து நீங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. இந்த சைஸஸில் உங்களுக்கு எந்த சைஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக மூஞ்சல் ரொம்ப நேரம் உள்ள இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா அந்த ஒரு மார்க்ஸ் உங்களுக்கு வரும். ஆனால் இது வரைக்கும் நான் Slapklatz யூஸ் பண்ண வரைக்கும் அந்த மார்க்ஸ் அவ்வளோவா தெரியல, க்ளீனாக இருக்குது. மற்றபடி உங்கள் ட்ரம்மில் அது நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். ஸோ அதாவது நீங்கள் எவ்வளோ அது ஓங்கி அடித்தாலும், ட்ரம் ஓங்கி அடித்தாலும் அது நம்ம ட்ரம்லேருந்து வெளியில் வராது. இது நீங்கள் உங்கள் ட்ரம் செட்டில் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்னேரில் பார்த்தீங்கன்னா மேலே கீழே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லை இந்த லெஃப்ட் ரைட் டிஃப்ரெண்ட் கார்னர்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு டேம்பன் சவுண்ட் உங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒட்டிக்கலாம். ஸோ நம்பவே உங்களுக்கு நல்லா டேம்ப் பண்ணி வேணும், ஸ்னேர் நல்ல ஒரு திக் ஸ்னேர் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் மாதிரி தான் தெரியும், பட் இதை நம்ம ப்ராப்பராக நம்ம ப்ளேஸ் பண்ணோன்னா நம்ம ஓவரால் சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே டிஃபர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டாம், சிம்பிள்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிம்பிள்ஸ் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணல. சிம்பிள்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நான் சில பேர் போட்டு பார்த்துருக்கிறேன். இந்த எட்ஜில் ஒட்டுவாங்க, அப்புறம் சிம்பிளோட சென்டரில் ஒட்டுவாங்க, அந்த பெல்லில் ஒட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சிம்பிளோட பேக் சைடில் ஒட்டுவாங்க. ஸோ சிம்பிள்லேயும் அந்த ஓவர் டோன்ஸ் கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, இதுதான் அந்த Slapklatz ட்ரம் டேம்பர் பற்றி ரிவ்யூ. பிளேயிங் சவுண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன். அந்த லிங்க்கில் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த லிங்க்கில் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு இதை ஒட்டாமல் நீங்கள் வாசிங்கன்னா எப்படி அந்த சவுண்ட் வரும், அப்புறம் இதை ப்ளேஸ் பண்ணி வாசிங்கன்னா எப்படி அந்த சவுண்ட் வரும், அப்படி அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோ செக் பண்ணுங்கள். இதேமாரி Slapklatz ப்ரோ இல்லை மூஞ்சல் இல்லை ட்ரம் டக் டேப் இதெல்லாமே உங்களுக்கு ரிவ்யூ பண்ணணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம ஃபியூச்சர் வர வீடியோஸில் பார்ப்போம். இதனால் வரைக்கும் நீங்கள் உங்கள் ஸ்னேர்லேருந்து ஓவர் டோன்ஸ் இந்த மாதிரி வருது, ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது ரெக்கார்டிங் அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ட்ரம் டேம்பர் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதோட ரிசல்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புது டாபிக் கூட உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.